Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, then நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2, USD CAD, USD JPY, நம்மளோட பிட்காயின் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்ட்ரீஸ்லாம் எதெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கோ, அது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்ட பொறுத்தளவு அ ப்ராப்பரான ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்ற பேட்டர்ன் ஆயிட்டிருக்கு. பட் என்னைய பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் கீழ வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நார்மலா பாக்கத்துல. பட் பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ கீழ வந்துட்டு ஏன்னா இங்க ஒரு அலாரம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் இருக்கு. செல் என்ட்ரி அங்க தான் வரணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமே என்ன ஆகப்போகுதுன்னு. கோல்டு பட் பை தான் போகணும். அது எங்க இருந்து பை ஆகும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணணும். அதான் இங்க மேட்டர்ஸ். ஓகேங்களா? மேட்டர் ஆஃப் டைம்ஸ் தான். ஸோ பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லின மாரி தான். கரெக்ட்டா இந்த விக் மட்டும் வந்துச்சு அப்புட்ன்னா, ம் ம் இந்த லோல இருந்து இந்த ஹை படத்துல ஒரு ஸ்விங் ஹை படத்துல 23க்கும் 38க்கும் நடுவுல ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி தான் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு, மார்க்கெட் பக்காவா மேல போய்க்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோமே என்ன ஆகுதுன்னு. ஏன்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் தான். பை ட்ரெண்டுக்கு ஒரு இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நார்மலா பாக்கத்துல ஆக்சுவலா இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்புட்னா நல்லாயிருக்கும். 852 வரைக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் பார்த்தோம் அப்புட்னா உங்களுக்கு பெருசா தெரியாது. பட் 1 ஹார்ல பார்த்தோம் அப்புட்ன்னா, எங்களுக்குள்ள ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் இருக்கு 250ல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன ஆகப்போகுதுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அதோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம். தென் இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2 அத பொறுத்தளவு இண்டெக்ஸ் நம்பர் 1ல வந்து ஒரு 50 பாயிண்ட் இப்ப இருக்கிற பிரைஸ்லேருந்து க்ளோஸ் ஆன பிரைஸ்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் மேல போச்சு அப்புட்ன்னா, ஒரு செல் என்ட்ரி அங்கனக்குள்ள ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ஒரு செல் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 1ல. இண்டெக்ஸ் நம்பர் 2 பொறுத்தளவு கன்சல்டேஷன்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சினாரியோ தான். இந்த இண்டெக்ஸ் நம்பர் 1ல ஸோ என்ட்ரீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில பிளேஸ் ஆயிரும். அ நாளைக்கு ஆச்சு அப்புட்ன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன ஆகப்போகுதுன்னு. ஓகேங்களா? தென் நான் சொன்ன மாரி நாளைக்கு தான் அந்த என்ட்ரி வந்து வரும் நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இப்பயே நல்ல ஒரு புல்லிஷ் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு நியூஸ் வேற இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? இங்க ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாளைக்கு வந்து சிபிஐ டேட்டா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேல தான் போகணும். அதோட கேரக்டர் அனலைஸ் பாக்கத்துல. ஓகேங்களா? ஸோ மேல போயிட்டு ஒரு அப்படி பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஹைலேருந்து இப்போ வந்து லோ வரைக்கும் போட்டோம் அப்புட்னாலுமே, கரெக்ட்டா இத பொறுத்தளவு அ இட்ஸ் 61-78 அந்த பிரைஸுக்குள்ளக்க வரும். இங்க பாருங்க ஹைலேருந்து லோ. கரெக்ட்டா 61ல ரிஜெக்ட் ஆயிருக்கா? அங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் கேரக்டர்ஸ் ஓகேங்களா? இங்க பார்த்தோம் அப்புட்ன்னா, எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? நம்மளோட என்ட்ரி பிரைஸ்ல ஒரு 618 இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆட்டோ பிளாக்கோட இருக்கு. நல்ல ஒரு சினாரியோ என்ட்ரி எடுத்தோம் போனா, நல்லா ஜாலியா உட்காந்துருக்கலாம். கீழ வரைக்கும் ரொம்ப தூரம் போகும். இது 4 ஹார்லயே 1:15ன்னா அப்புறம் 50 பிட்ஸ்ல பார்த்துக்கோங்க. 4 மடங்கு கம்மி பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். தென் யுஎஸ்டி கேர்டு ஓகேங்களா? நான் அந்த லெவல்ல அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வீக்கா சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த ட்ரேட் வந்து வந்துச்சு அப்புட்னா நம்ம பிளேஸ் பண்ணணும், பிளேஸ் பண்ணணும்னு. மார்க்கெட் கரெக்ட்டா நம்ம நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 ஓகேங்களா? 1 மணி நெனைக்கிறேன். 1 மணி இல்ல 1:30 கரெக்ட்டா பார்த்தோம் அப்புட்ன்னா, எஸ் ஒரு 12 மணி ஓகேங்களா? 12 மணிக்கு கரெக்ட்டா 12:30க்கு நம்மளோட என்ட்ரி வந்து டேப் ஆயிருக்கு. நான் பார்க்கல. நீங்க யாராச்சும் என்ட்ரி எடுத்தீங்க அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கல. அது அந்த சினாரியோஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்கவே இல்ல. ஓகேங்களா? 1:30க்கு என்ட்ரி ஆயிட்டு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த லெவல் இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அங்க வருமான்றது தெரியாது. ஸோ வந்துச்சு அப்புட்ன்னா என்ட்ரி எடுக்கலாம். அதுலலாம் ஒரு அலாரம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த இடத்துக்கு வரத்துல நீங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா என்ட்ரி எடுங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு மேல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அங்க வரத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஹை ட்ரேடு செட்டப் ஆக்சுவலா அது ஹை ட்ரேடு என்ட்ரி செட்டப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு இண்டிகேஷன் தான். தென் அதே மாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்தோனே ரீட்ரேஸ்மென்ட்க்கு இங்க வந்து தான் ஆகணும். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட் இங்கேருந்து அங்க போயிட்டு தான் கீழ வரணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தென் வேற எதுல என்ட்ரி இருக்கு? எஸ். நான் பிட்காயின் வந்து எஸ்டர்டே தான் நம்மளோட நைட்டு வந்து நம்ம டிபி வந்து ஹிட் ஆச்சு. ஆக்சுவலா எப்போ ஹோல் வாங்குனதுன்னா, மே 6 வாங்கி
11 சாரி 10 முடிச்சேன். ஒரு 4 நாள் ஹோல்டிங் ஓகேங்களா. 4 நாள் பிட்காயின்ல இந்த ட்ரேட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வாரக்கணக்கா சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த என்ட்ரி பிளேஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க பிளேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கவங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் அதே மாரி கண்டிப்பா இங்க வரைக்கும் போகும். ஓகேங்களா. அங்க போயிட்டு கீழ வரும். ஸோ இப்போதைக்கு அதோட பொறுத்தளவு பிட்காயின பொறுத்தளவு இங்க வரைக்குமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி வரும். 69,000 அந்த பிரைஸ் வரைக்குமே வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பட் எப்போ வரும்னு கேட்டோம்னா, இப்போ உடனே வராது. ஏன் உடனே வராதுன்னா, ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்கு. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து வரும். ஓகேங்களா. ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அதனால தான் பாருங்க நல்ல ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர்னா இந்த லோவுக்கு கீழ ஒரு லோ பிரேக் பண்ணல. விக் மட்டும் தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்பன்னா இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. மேல போயிட்டு மேல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் திரும்பவும் அப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்நேரம் நம்ம என்ட்ரி எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இந்த லெவல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அருமையான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக்கோட இருக்கு. அந்த லெவல்ல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ வந்து நம்ம ஸ்டாப் லாஸோட தென் நம்மளோட டிபிஸ் வந்து செம்மையா நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க. ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க அப்பன்னா, ஃபர்ஸ்ட் டிபி இந்த லெவல் அதே 14% பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 12,000 பாயிண்ட். இங்கேருந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணோமோ, அதே தான் இப்பயும் அதே ட்ரேடு மறுபடியும் கிடைக்குது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்ட்டா இந்த லெவல் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பாயிண்ட். அதே 12,000 பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே 12,000. இங்க பார்த்துக்கோங்க 1:57 ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசா ரிஸ்க்கோட ரெசிஸ்டன்ட் பார்த்துக்கோங்க. இன் 4 ஹார் டைம் ஃப்ரேம்லயே. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அக்யூரசி இருக்கும். இதே செட்டப் தான் இங்க மேல எடுத்திருந்தேன். அதே செட்டப் திரும்ப கீழ வருது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். தென் கோல்டு எல்லாம் பார்க்கலாம் என்ன ஆகப்போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணா தான் தெரிய வரும். அதோட சினாரியோஸ் எல்லாம். வ வந்துச்சு அப்புட்னா நான் வந்து டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் தாங்க. இது வந்து கால்ஸ் கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான என்ட்ரில பார்க்கலாம். டேக் கேர். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.